சார் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டே வந்து டிஎம்கே மட்டும்தான் அப்படின்றாங்க. இன்னும் வந்து டிவிகேவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அது மக்கள் மத்தியில் பெரிய அவர்ஷனாக மாறி இருக்கு. என்னுடைய எதிரி திமுக தான் அதிமுக சொன்னால் தான் அதிமுகவுக்கு மரியாதை. திமுக வந்து என்னுடைய எதிரி அதிமுகன்னு சொன்னால் தான் திமுகவுக்கு மரியாதை. இதைத்தான் காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க மாறி இவங்களுடைய இலக்கை வேறொரு பக்கம் வச்சாங்கன்னா அந்த கட்சிகளுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதை காலதாமதமாக எடப்பாடி புரிஞ்சிருக்கிறார். அவர் வந்து தாவேக்காவை எதிரியாக நினைத்து ஒரு கருத்து சொன்னால் கூட, அல்லது இன்றைக்கி கும்பலாக தாவேக்காவுக்கு போய் கூட்டம் போய் அதிமுகவை கரைத்தால் கூட அவர் தாவேக்காவை விமர்சனம் பண்ணாமல் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இருக்கிற கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்கலாங்கிறது தான். இன்னொன்று, மக்கள் மத்தியில் நாம் ஃப்ளாஷ் ஆகிட்டோம், நாங்கள் வந்து திமுகவோட கைகோர்ப்போம் அப்படின்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற முடிவை இப்போ தான் அவர் உணர்றாரு. ஸோ அதனால தான் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.